தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி. பயத்தின் கருவறை. சங்கீதம் 77:8. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வரை. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆமேன். கவலை என்கிற புயலுக்கு இடமளிக்கும் போது அது இன்னொரு கசப்பான கனியை கொடுக்கிறது. விசுவாசம் மறைந்து பயம் ஆக்கிரமிக்கிறது. விசுவாசம் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் ஆம் என்று சொல்லும் வெளியேற பெற்ற வித்து. விசுவாசம் தேவனுடைய குணாதிசயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையது. பிசாசு பொய்யனாக இருக்கிறபடியால் அவனுக்கு மறுப்பு சொல்லும். பயம் விசுவாசத்திற்கு எதிரி. பயமானது பிசாசிற்கும் அவன் சொல்லுகிற எல்லாவற்றிற்கும் ஆம் சொல்லி தேவனுக்கு மறுப்பு சொல்லும். விசுவாசத்தின் மூலமே எல்லாவற்றையும் தேவன் தம் பிள்ளைகளுக்கு அருளுகிறார். தேவனது வாக்கு தத்தங்களின் மேல் விசுவாசம் இல்லாமல் நம் ஜெபங்கள் பயனற்று போகின்றன. விசுவாசம் விசுவாசியை பரலோகத்துடன் இணைக்கிறது. நம் விசுவாசத்தை ஜீவனுள்ளதாகவும் செயல்படுகிறதாகவும் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். இந்நாளின் வசனத்தில் சங்கீதக்காரன் பல்வேறு பகுதிகளிலும் நெருக்கப்படுகிற சூழ்நிலையை சந்திக்கிறதை காண்கிறோம். அங்கே வியாதி, வருத்தம், தனிமை மற்றும் வேதனை இருந்தது. எப்படிப்பட்ட மனிதனுக்கும் இது ஒரு கடினமான சமயம்தான் என்றாலும் அவைகளோடு தங்கி கடைசியிலே தேவனது வாக்குத்தத்தங்கள், தேவனது உண்மை இவைகளை குறித்தே சிந்தித்ததினால் அவனுக்கு தேவனுடைய வாக்குறுதிகளை குறித்த சந்தேகம் எழுந்தது. பின்னர் அவன் தன் பலவீனத்தை உணர்ந்து தேவன் தம் ஜனத்திற்கு செய்தவற்றை எல்லாம் நினைவு கூர்ந்து தன்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறான். உங்கள் விசுவாசத்தை திருட பார்க்கிற பிசாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து, நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள். தேவனும் தான் உண்மையுள்ளவர் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பார். பின்னொரு நாளில் அல்ல, இப்பொழுதே. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.